ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பகுதியில் வேன் கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள பள்ளத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஈச்சர் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் வாகனத்தில் உள்ளே சிக்கி உயிரிழந்த இந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவேடு பகுதியில் நடைபெற்றுள்ளது. அப்பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த ஈச்சர் வேன் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் ஓரமாக இருக்கும் பள்ளத்தில் தலை கீழாக குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈச்சர் வேன் ஓட்டி வந்த கரூர் பகுதியைச் சேர்ந்த வேலுச்சாமி என்ற 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஈச்சர் வேன் வாகனத்திலே உள்ளே சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தேசிய நெடுஞ்சாலை ரோந்து மற்றும் வாலாஜாபேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் ஓரமாக பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்த ஈச்சர் வேனை சுமார் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னர் கிரேன் இயந்திரங்கள் மூலமாக பள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை போலீசார் ஈச்சர் வாகனத்தில் உயிரிழந்த வேலுச்சாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தூக்க கலக்கத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.